ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியேற போகிறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட முடியுது. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வருவார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருந்துச்சு. வருவாரா மாட்டாரான்னு தெரியாது. ஆனால் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வெளியேற போகிறதா செய்தி கிடச்சிருக்குது. இன்னொரு பக்கம் மகேந்திர சிங் தோனி இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் மக்களை பார்த்துக்கிட்டு அனிருத் கூட ருத்ராஜ் கேக்வாத் கூட பேடல் ஆடிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஊர் மட்டும் சுற்றலைங்க, நமக்கு சில பல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸுகளுக்கு ஆமாப்பா நம்ம மினி ஆக்ஷனில் சில பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குப்பா அப்படின்னும் ஜோக்கா அவர் விளையாடுறத பற்றியும் பேசியிருக்கிறாரு. எல்லாமே ஒரு புள்ளியில் வந்து இணையுது, எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து இணையுது. நீங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்ஷன் டிசம்பர் மாதத்தில் வரும், இடையில ட்ரேடிங்லாம் நடக்கும், நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2026 ஸ்பெஷல் கிரிக்கானதாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.7 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போன IPL ஆக்ஷனில் பிக் பண்ணாங்க. பெரிய எதிர்பார்ப்பு, எல்லார் பக்கமும் சந்தோஷம் இருந்துச்சு. அஸ்வின், சேப்பாக், மகேந்திர சிங் தோனி ஒரு கலக்குவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அஸ்வின் கிட்ட இருந்து போன வருஷம் ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸே வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபேன்ஸ், அதாவது கொண்டாடின ரசிகர்களே அவரை சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு போங்க, இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கோஷங்கள் போடுற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தது. அஸ்வின் மேலே இருந்த நன்மதிப்பையும் அது ரொம்பவும் குறைச்சி போட்டதாகவும் பார்க்குறோம். வேறு சில காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணம் ரொம்ப பெரிய ஒரு காரணம். இப்போ அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு ரெக்வெஸ்ட், அவர் ஆசையாகவும் அதை தெரிவிச்சிருக்காரு. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த விருப்பம் என்னன்னா, அஸ்வின் ஆகிய நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து நான் வெளியேறுகிறேன், இந்த வருஷம் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நான் ஆடலை அப்படின்னு அவரோட ரெக்வெஸ்ட்டை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அஸ்வின் என்னவோ அவர் விருப்பத்தை தெரிவிக்கலாம், ஆனால் இதை முடிவு எடுக்கிறது யாருன்னா மேனேஜ்மெண்ட், ஓனர்ஸ் தான் அதை முடிவு பண்ணலாம். ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. IPL 2027 வரைக்கும் அவர் ஆட வேண்டியது வரும். இது அஸ்வினோட முடிவு ஒரு பக்கம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ஓனர்ஸோட முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமையில அஸ்வின் இருக்காரு. இது போக அவர் தான் இப்போ CSKவோட அகாடமியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ அதுல இருந்தும், அதாவது அந்த பதவியையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசைன் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆடலை, இன்கேஸ் அன்சோல்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு டீமு CSK தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு டீம் அவரை பிக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக இல்லை, அதாவது அஸ்வின் ஒரு டீமுக்கு போனார்னா திரும்ப அந்த டீமுக்காக ஆட மாட்டார். பட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக திரும்ப வந்து ஆடினார். வேறு எந்த டீம் இப்போ KKR இருக்கோ இல்லை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கோ ஒரு வேளை அஸ்வின் ஆடுறாருன்னா வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு ஆடிக்கிட்டு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட உயர்மட்ட பதவியில் அவர் வகிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து அவர் வெளியேறாரு அப்படின்னா கண்டிப்பாக CSK அகாடமியோட பதவியும் வந்து அவர் ராஜினாமா பண்ணுவார். சரி, அவர் CSK அகாடமியோட பதவியை அவர் ராஜினாமா பண்ணலை, ஆனால் CSKலேருந்து அவர் போனால் என்ன பாதிப்புகள் இருக்குது? ஒன்றும் ஆல்ரெடி நூர் அகமது, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவங்க இருக்கிறாங்க. ஆக்ஷனில் போய்ட்டு ஒரு யங் ஆஃப் ஸ்பின்னர் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு அவசியமான எனக்கு பெருசாக ஐடியாவும் கிடையாது. ஆனால் நூர் அகமது ஜடேஜா இருக்காங்க, அதனால் சமாளிச்சுப்பாங்க. பட் நம்ம அரச புரசலாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ்வின் ஆமாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து வெளியேறுவார், மட்டுமல்லாமல் CSK அகாடமியோட அந்த உயர்மட்ட பதவி இருக்குல்ல அதுலேருந்தும் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு வெளியில் வருவார் அப்படிங்கிறதா ஒரு பிளான் போட்டிருக்கிறதா கேள்விப்பட முடியுது. இந்த பிளான் அப்படிங்கிறது CSK அகாடமியோட உயர்மட்ட பதவியை ராஜினாமா செஞ்சதோட மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுக்கே ஒட்டுமொத்தமாக முழுக்கு போட்டுட்டு வேறு ஏதாவது பார்க்க போகிறாரா, முழு நேர யூடியூபராகவோ இல்லை ப்ராட்காஸ்டராக ஏதாவது ஆக போகிறாரா, கமெண்ட்ரிக்கு ஏதாவது வர போகிறாரா, அப்படி இல்லைன்னா அவர் சொந்த ஒரு மாயாவரத்துக்கு போய்ட்டு ஏதாவது விவசாயம் ஏதாவது பண்ண போகிறாரா, இல்லை அவரோட ஜென்நெக்ஸ்ட் அகாடமி இருக்குது அதை முழுசாக டெவலப் பண்ண பார்க்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு? ஆனால் அஸ்வின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸும் அவர் ஆடலை, கடைசியாக திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக தான் ஆடினார். கிரிக்கெட் ஆடுவாரா மாட்டாரா, என்னவா இருக்கும்? சரி பார்ப்போம் அஸ்வின் என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் CSK விட்டு வெளியேற போகிறது மாதிரி தான் தகவல் நான் விசாரிக்கும் போது எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டும் CSK அகாடமியை விட்டும் வெளியேற போகிறதாகவும் தான் எனக்கு தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் தோனி அவர் முன்னாள் கேப்டனா இன்னொரு கேப்டனா எனக்கு தெரியல. பட் சீனியர் மோஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட அடையாளம் மகேந்திர சிங் தோனியும் சென்னையில் தான் இருக்கார். CSKவோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத்தும் இங்கே சென்னையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீட்டிங் போட்டிருப்பாங்க, ஏன்னா டிசம்பரில் ஆக்ஷன் வருதுங்கிறதுனால எப்பா எங்கெங்கெல்லாம் ப்ரீமியர் லீக் நடக்குது, ஸ்கவுட்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அஸ்வினுக்கும் அங்கேருந்து ஏதாவது தகவல் போயிருந்திருக்கும், இல்லை அதை பற்றி அவர் யோசிக்கிறாரா இல்லையாலாம் தெரியல. பட் இது அவரோட சொந்த முடிவு அப்படின்னு ஓரளவு நமக்கு விசாரிக்கும் போது தெரிய வருது. சரி, அஸ்வின் எந்த முடிவு எடுத்திருக்கிறாரு,
சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் சஞ்சு சாம்சனோட மேட்டரில் வரும்போது 2025 ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னென்ன மேட்டர்லாம் கேள்விப்பட்டீங்களோ அந்த மேட்டர் எல்லாமே உண்மை. ஆக்சுவலி அவங்க ஃபேமிலியே வந்து சஞ்சு சாம்சனுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆடுறதுல பெருசாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அவர் இந்தியன் டீமில் போய் ஆறாருல சில முன்னணி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்களுமே ஆமாம்மா சஞ்சு சாம்சனுக்கும் அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பெருசாக சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்களும் நியூஸஸ் வெளியில் அப்படியே சொல்லிக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை விட்டு வெளியேற போகிறது வந்து ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு. அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிட்டாராம். பாஸ் என்னை ரிலீஸ் பண்ணுங்கள் பாஸ், நான் ஆக்ஷனில் கலந்துக்கிறேன், நான் வேறு டீமுக்கு போய் ஆடுறேன் பாஸ், எனக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அவரோட ரெக்வஸ்ட்டை வச்சுருக்கிறாராம். இந்த ரெக்வஸ்ட் எப்போ வச்சாருன்னா ஐபிஎல் 2025 முடிஞ்ச உடனே அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருக்கிறாராம். ஜூன் 2025 வந்து முன்ன சொன்னால லண்டனில் வந்து ஆர்ஆரோட மீட்டிங் நடந்துச்சு. இந்த சீசனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்டும் வேறு சில ஆர்ஆரோட மெம்பர்ஸும் அதில் சஞ்சு சாம்சன் போய் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்போது சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆர்ஆர் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லையா. அவரை வந்து சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறதுக்கு தான் வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மார்க்யூ பிளேயர் மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனர், கேப்டன், இந்தியன் பிளேயர், ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலவையான ஒரு பிளேயர், ஒரு அக்ரெசிவான பிளேயர் கூடங்கிறதுனால கிடைக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால ஆர்ஆர் வெளியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் பெருசாக பிளான் இல்லை. ஆனால் போன வருஷம் நடந்தது அவங்களுக்கு தெரியல. ஆர்ஆர்ஸில் சில பல ஓனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியன் பராகுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க, அவங்க ரியன் பராகை கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசைப்பட்டதா ஸோ தெரிஞ்சுக்க முடியுது. மட்டும் இல்லாமல் போன வருஷம் என்ன நடந்துச்சு, ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் கட்டாமடான்னு போட்டு அடிக்க சஞ்சு சாம்சன் இடம் அங்கே பறி போய் சஞ்சு சாம்சன் ஆடுற மாதிரி வர மாதிரியும் இல்லை அது ஒரு மாதிரி கிளம்ஸியாகவே இருந்துச்சு. ஸோ அந்த கேப்டன்சி பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் ஆர்டர் மாற்றுறது, இது எல்லாமே சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருந்ததாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் இருந்ததாகவும் வந்து ஓரளவு நம்மளால் யூகிக்க முடியுது. ஆனால் ராகுல் டிராவிட் அங்கே இருந்தும் இங்கே பிரச்சனை அப்படின்னா அது ராகுல் டிராவிடுக்கோ அது சஞ்சு சாம்சனுக்கோ இல்லாமல் சஞ்சு சாம்சனுக்கும் மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன்ஸுக்கும் ஓனர்ஸோட டெசிஷனுக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது சஞ்சு சாம்சனோட மேட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுக்கிறத பற்றி அவங்க ஓப்பனாகவே அவங்களோட பெயர் வெளியிடப்பட விரும்பாத அஃபீஷியல்ஸ் தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் எடுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு எங்கள் ரேடாரில் அவர் இருக்காருப்பா, எங்கள் கல்ச்சருக்கு செட் ஆவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது போக வேறு சில ஃப்ரான்ச்சைசஸ் அவங்களும் எங்களுக்கு சஞ்சு சாம்சன் எடுக்கிறத பற்றி அவங்களும் வெளிப்படையாக விருப்பங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் முடிவெடுக்கணும். ஒரு பிளேயர் வந்து ஸ்டே பண்ணுறதோ இல்லை ரிலீஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதெல்லாமே அவங்க தான் முடிவெடுக்கணும். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொதுவாக ட்ரேடிங்கில் வந்து அவங்க காசை வாங்கிட்டு தான் ஒரு பிளேயரை வந்து பொதுவாக ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இப்போ இன்னொரு விஷயத்த கேள்விப்பட முடியுது, இதுவும் கேள்வி தான் பட்டேன். என்னன்னா, சிஎஸ்கே கிட்ட இவங்க பேரம் பேசும்போது நீங்கள் உங்களோட டபுள் டிஜிட் பிளேயர் ஒருத்தரை கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த டபுள் டிஜிட் பிளேயர் யார்? மேபி நூர் அகமதா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் தான் போன சீசனில் டபுள் டிஜிட்டுக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க. ஸோ நூர் அகமதியும் வச்சுக்கோங்க, சஞ்சு சாம்சன் 18 கோடியில் வந்து ஒரு 10 கோடி நூர் அகமதுனா இன்னொரு 8 கோடி காசு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதாவும் விஷயங்கள் லைட்டாக கசிச்சுக்கிட்டு வருது. பட் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு டிமாண்ட் இருக்குது. கேகேஆருக்கு கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தேவை. ஏன்னா அவங்களுக்கு ரஹமானுல்லா குர்பாஸ் சொதப்புறாரு. கேப்டன் அஜினுக்கு ரஹானே அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஓப்பனிங் பிரச்சனை இருக்குது, விக்கெட் கீப்பிங் பிரச்சனை இருக்குது, கேப்டன்சி பிரச்சனை இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஒருத்தவங்களுக்கு தேவை. இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கலவையாக இருக்கிறாரு. ப்ளஸ் அவர் ஓப்பனிங் ஆடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஸோ அது வந்து இந்தியன் டீம் செலெக்ஷன்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த ஓப்பனிங் பொசிஷன் தான் ஆல்மோஸ்ட் ஆர்ஆரில் கேட்டுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஓப்பனராகவும் அவர் ஆட வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பட் இங்கே கேகேஆருக்கு போகும்போது அது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வந்து சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை விட்டு வெளியேறதுல வந்து எந்த விதமான தடையும் இருக்காது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வேணாம், கேகேஆருக்கு போனால் நல்லாயிருக்கும். அங்கே தான் அவரோட சேவை தேவை. சிஎஸ்கேவுக்கு தேவலாம் இல்லைங்கிறத தாண்டி இப்போது ரீசெண்டாக அதான் மகேந்திர சிங் தோனி தமிழ்நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காரா, சுற்றிக்கிட்டு அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட அப்படியே ஆங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாயை கொடுக்குறாங்க. என்னங்க ஐபிஎல் ஆடுவீங்களா, போன சீசன் நம்ம தோத்துட்டோம், அடுத்தது என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது மகேந்திர சிங் தோனி சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் அது கவலையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அது சரியாயிடுச்சு. ஏன்னா போன வருஷம் ருட்ராஜுக்கு அது காயம், ஆனால் இப்போ ருட்டு திரும்ப வந்துட்டாரு, அதனால் அது சரியாயிடுச்சு, அதை பற்றி நான் அப்போ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி கவலைப்பட வேணாம், பேட்டிங் ஆர்டர் சரியாயிடுச்சு அப்படின்னா ஷிவம் துபே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஜடேஜா ஸ்டே பண்ணுவார். லீவல் பிரவிஸ் அவர் அதெல்லாம் மீன் பண்ணி தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா, டெவோன் கான்வே இல்லை மொத்தத்தையும் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட சின்ன ஒரு யூகிப்பு. இப்போ டெவோன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்களாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா சிஎஸ்கே ரசிகர்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டராக ரெக்வஸ்டான ஒரு ஆர்டராக அதை நான் பார்க்குறேன். ஆனால் இவர் பேட்டிங் பிரச்சனை ஓகேப்பா, ருட்ராஜ் கிக் வந்துட்டாருப்பா, எல்லாம் சரியாயிருப்பா அப்படிங்கிற மாதிரி
எம்எஸ் சொல்லியிருக்காரு. இதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஐபிஎல்ல நம்ம தளர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் டீமில் லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸை டிசம்பரில் நடக்கிற இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நாங்கள் மினி ஆக்ஷன் நல்லா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம், கப்பை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லலை. கப்பு தூக்குற விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்ட பிட்டு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு மினி ஆக்ஷனில் நாங்கள் நல்லா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் மேலே இருக்கக்கூடிய அஸ்வின் மேட்ரு தான். அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாஸு, அவர் வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது நல்ல டீமுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் பாஸு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் இங்கே வந்து பாரத் தருண் இருக்கார்ல, இந்தியன் டீமுக்கு பவுலிங் கோச்சாக இருந்தார். அவர் கேகேஆருக்கு பவுலிங் கோச்சாக இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு பவுலிங் கோச்சாக மூவ் ஆகியிருக்காரு. ஸோ அஸ்வின், பாரத் தருண் எனக்கு தெரியல அஸ்வின் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு போவாரான்னு. ஒன்று அஸ்வின் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு போனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், பெருசாக இருக்குது பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால வந்து அஸ்வின் அங்கே போனால் நல்லாயிருக்கும். இதர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு அஸ்வின் போகிறதுங்கிறது வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். அஸ்வின் ஆர்சிபியை கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல விதமாக பேசிகிட்டு இருப்பாருங்கனால ஸோ அஸ்வின் ஒரு வேளை ஆர்சிபிக்கு போவாரா, ஃபிங்கர் கிராஸ்டு பண்ணானா அஸ்வின் ஏதாவது ஒரு ட்வீட்டை போட்டு டே என்னடா நான் இன்னும் போகலை, நான் சிஎஸ்கேவை தான்டா ஆடுவேன், உடல் மண்ணுக்கு உயிர் சிஎஸ்கேவிற்கு அப்படின்னு ஒரு வேளை ஏதாவது டைலாக்லாம் ஒரு ட்வீட் போட்டு வீடியோ கூட போட்டார்னா சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது அப்டேட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. பட் இந்த அப்டேட்ஸ் இதோட நிறைவடைகிறது. சஞ்சு சாம்சன் எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஸ்வின் சிஎஸ்கேலே ஸ்டே பண்ணுமா, வேறு ஏதாவது டீமுக்கு போகணுமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தோனி சொல்லியிருக்காரு அந்த லூப் ஹோல்ஸ் பற்றி அவர் பேசியிருக்காரு. பவுலிங்கும் லூப் ஹோல்ஸில் வரும்ல, யாரெல்லாம் சிஎஸ்கேக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தலை தோனி வந்து சொல்லியிருக்காராம், டாக்டர் சொல்லியிருக்காராம் நான் நல்லா ஃபிட் ஆகிட்டேன், இன்னும் 5 வருஷத்துக்கு ஆடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜோக்காக தான் சொன்னார், சீரியஸாக எடுத்துக்காதீங்க பாஸ், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஆட சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், ஆல்ரெடி மனுஷனுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, நீங்கள் ஆட சொன்னால் 50 வயசு வரைக்கும் வந்து ஆட சொல்லுவீங்க போல். பட் தோனி விளையாட்டுக்காக சொன்னார், அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பார்ப்போம் தோனி அடுத்த வருஷம் ஆடுறா இல்லையான்னு. சரி ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் வருது. டேடு வந்து நவம்பர் கடைசி வரைக்கும் நடக்க போகுது. வீடியோ ஐபிஎல் வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள்.